புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அடமான வைக்கிறது, இந்த பாமா விஜயம் அப்படின்ற ஒரு படத்துல இது எப்படிப்பா, உங்க அம்மா வைக்க சொன்னாங்களா இல்ல விற்க சொன்னாங்களா? இல்லங்க வித்துறவே சொன்னாங்க. ஆமா, வச்சுட்டே இருந்தா எப்ப வாங்குறது, அதெல்லாம் மொத்தமா விற்கிறது பெட்டர் தான்ட்டு பாலையா சொல்லுவாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. அடமான விற்கிறத விட மொத்தமா வித்துட்டா, யாரு வித்தது, எதை வித்தாங்க, அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். உலகம் முழுக்க பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இதை குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவாக காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. பெரிய பெரிய மனிதர்களின் வீக்னஸை பயன்படுத்தி அதை ஆதாரமாக்கி கொண்டு அந்த ஆதாரத்தை தனக்கு சாதகமாக்கி ஆதாயம் தேடுவாங்க இல்லைங்களா? நான் சொல்ற இடத்துல நீங்க கையெழுத்து போடணும். என்ன ஏதுன்னு கேட்காம படிச்சு கூட பார்க்க கூடாது. நிபந்தனை என்று கையெழுத்து போட வேண்டும். போடலைன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, நாடு முழுக்க உங்க பேர் என்ன மாதிரி காத்துல பறந்துன்னு இருக்கோம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வெளியே விட்டுட்டோமா, ஆடியோ வேணுமா, வீடியோ வேணுமா, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வெளியே விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லைங்களா? இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிருக்குது பாருங்க பிளாக்மெயில். அந்த பிளாக்மெயில் சம்பந்தமாகவும் அந்த பிளாக்மெயிலின் மூலம் தேடிக்கொண்ட அந்த ஆதாயம் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு பதிவிடணும்னு சொல்லியிருந்தோம். அந்த காணொலி தான் இந்த காணொலி. அதற்கு முன்பாக டிஸ்க்ளைமர் சொல்லிடுறோம். இந்த காணொலி முழுக்க முழுக்க அனைத்தும் நாட்டில் இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து போடுறோம். அப்புறம் என்னங்க இவங்களை இழிவுபடுத்திட்டீங்க அவங்களை இழிவுபடுத்திட்டீங்க யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க என்பதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லியிருக்கோம். நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார். என்னப்பா சொல்றீங்க? நாங்க சொல்லலங்க, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. நமது நாட்டை அடமான வச்சுதான் நீங்க நினைக்காதீங்க, ஒட்டுமொத்தமா அவர் வித்துட்டாரு. மத்திய அரசோட பட்ஜெட் மீதான விவாதத்தில் நாடாளுமன்றத்தில் ஓப்பனா சொன்னது ராகுல் காந்தி அவர்கள், நீங்கள் நமது நாட்டை விற்று விட்டீர்கள், நீங்கள் எங்களது பாரத மாதாவை விற்று விட்டீர்கள். அப்படி அவர் விற்றது கூட, நாட்டை ஒட்டுமொத்தமா விற்றது கூட சாதாரணமான நிலையில் விற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு அது நன்றாக தெரியும். அவர் சாதாரணமாக விற்றிருக்க மாட்டார். எதற்காக விற்றிருப்பாருன்னா, அவருக்கு மிகவும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் இவரது கழுத்தை தங்களின் கைகளில் வைத்திருக்கிறார்கள். பிரதமரின் கண்களில் உள்ள பயத்தை என்னால் பார்க்க முடிகிறது. யாராங்க? ராகுல் காந்தி அவர்களால் பார்க்க முடிகிறதுன்ட்டு நாடாளுமன்றத்தில் ஓப்பனா சொல்லியிருக்காரு நேற்றைய தினம். சரி, எதற்காக பயம்? பாதிதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் திறக்கப்பட்டிருக்கு, இன்னும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் முழுமையாக திறக்கப்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அவங்களோட கையில இவரோட கழுத்து மாட்டின்னு இருக்கின்றாரு, இன்னொரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாதிதான் திறக்கப்பட்டிருக்கு, இன்னும் முழுசா திறக்கப்பட வேண்டும்ன்றாரு. அடுத்த பக்கம் ஒருவித அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டு நமது நாட்டை விற்று விட்டார் அப்படின்றாரு. மேலும் அவரது கண்களில் உள்ள பயத்தை நான் பார்த்தேன்றாரு. இவை அனைத்தும் மொத்தமாக சுத்தி எங்க வந்து நிக்குதுங்க? அமெரிக்கால வந்து நிக்குது, ட்ரம்ப் பக்கத்துல வந்து நிக்குது. இந்த சமயத்தில் எங்கள் கூட்டணி மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் ட்ரம்பை எங்களுக்கு சமமாக பேச வேண்டும் என்று சொல்லி இருப்போம். நீங்க நினைச்ச சமயத்துல எல்லாம் எங்களை வேலைக்காரர்கள் மாதிரிலாம் நீங்க ஆட்டி வைக்க முடியாது, நீங்க சொல்ற நேரத்துல எல்லாம் நீங்க கூப்பிடுற இடத்துல எல்லாம் வந்து உங்ககிட்ட பேச முடியாதுன்னு நாங்க சொல்லியிருப்போம். இரண்டாவதாக எரிசக்தி, ட்ரம்ப் கிட்ட நாங்க சொல்லி இருப்போம், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எங்களது எரிசக்தி பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம், எதுவாக இருந்தாலும் எங்களது எரிசக்தி பாதுகாப்பை நாங்கள் விடமாட்டோம். மூன்றாவதாக விவசாயிகளை குறித்து ட்ரம்ப் கிட்ட சொல்றாரு, உங்களது நாட்டில் உள்ள விவசாயிகள் மீது எப்படி உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கோ அதை விட அதிக அக்கறை எங்களுக்கும் எங்க நாட்டோட விவசாயிகள் மீது இருக்கு. நீங்க எப்படி உங்களது விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் எங்க நாட்டோட விவசாயத்தையும் எங்க நாட்டில் உள்ள விவசாயிகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்க நாட்டோட விவசாய பொருட்களை எங்க நாட்டோட தலையில கட்டாதீங்க. ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலை, நமது நாட்டோட விவசாயிகள் அழிந்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாக போகிறது. அதற்கு காரணம் மோடி அவர்கள். அமெரிக்காவோட விவசாய பொருட்களை நமது நாட்டுக்குள் வர வைக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டோட கதவை திறந்து வைக்கிறார். இது நமது நாட்டோட விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழித்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இதை போல சொன்னதை அடுத்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரான கிரண் ரிஜிஜு, ஏங்க அவரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றாருங்க, அவர் சொல்வதெல்லாம் அவை குறிப்பில் எழுதக்கூடாது, ஏற்றக்கூடாது, உடனடியாக அதை அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்றாரு, அதனால அவை குறிப்பில் அதெல்லாம் ஏற்றப்படக்கூடாது, நீக்க வேண்டும்னு சொல்றாங்களே தவிர, ஆனா பாருங்க ட்ரம்ப் பொய் சொல்றாரு,
அவர் வாயை திறந்தாலே பொய் தாங்க, உடம்பு முழுக்க பொய்ய வச்சுனுக்காருங்க. எப்ப பார்த்தாலும் மோடி அவர்களுக்கும் இந்தியாவுக்கு எதிராக பேசுறதே அவருக்கு பொழப்பா போச்சுன்ட்டு சொல்ல வேண்டியதானே. என்ன பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சும்மா வாயில சொல்றதை விட உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுருங்க. கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க, ஆதாரபூர்வமாக பதில் சொல்லுங்கன்னு கூப்பிட்டா நரேந்திர மோடி அவர்கள் வரமாட்டாரு. ஆனா பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற கேள்வி, நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிற கேள்விகளுக்கு வெளியே இருந்து பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் கதற ஆரம்பிச்சிருவாங்க. பொய்யா சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள், பொய்யா சொல்றாரு, இந்த மாதிரி பொய்ய பேசுவாரு. பிறகு அதே வெளிநாட்டுக்கு பறந்து செல்வாரு. வெளிநாட்டுக்கு பறந்து செல்வதை குறித்து யார் யாரெல்லாம் பேசணும்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இருக்கட்டும். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் 50% நரேந்திர மோடி அவர்களை குறித்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாதி தான் திறந்திருக்கு. இன்னும் மீதி ஒட்டுமொத்தமா வெளியே வரணும்னு சொல்றாரு. அடுத்து இந்த பக்கம் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள், பெட்ரோலியத்துறை அமைச்சர், அவரை குறித்தும் பாருங்க கிழிகின்னு கீச்சிருக்காரு. அனில் அம்பானி அவர் இன்னும் ஏன் சிறையில் இல்லாமல் இருக்கிறார், வெளியில ஏன் சுதந்திரமா தெரிஞ்சுனுக்காரு அப்படின்னு தான் நான் கேட்பேன் நான். காரணம், அனில் அம்பானியின் பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மிக 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 முக்கியமான பல பக்கங்களில் இருக்கு. சோ அவர் ஏன் இன்னும் சிறைக்கு போகல? ஹர்தீப் சிங் பூரி யாரு அவரை எப்ஸ்டீனிடம் அறிமுகம் செய்தது, யார் அறிமுகப்படுத்தினார்கள் என்று எனக்கும் தெரியும், ஏன் ஹர்தீப் சிங் பூரிக்கும் தெரியும். அவ்வளவு ஏங்க, இந்த பட்ஜெட்ல கூட பாதுகாப்பை குறித்து அதானியோட அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. எப்படிங்க, பாதுகாப்பு பட்ஜெட்ல கூட அதானியோட அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் பாருங்க, இந்த அவையில் இல்லாத ஒரு நபரின் பெயரை இழுத்து நான் பேச விரும்பவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் இதை போல பேசி முடித்ததை அடுத்து வழக்கம் போல ஓன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இப்படி கதறுவதை காட்டிலும் ஆதாரத்தை எடுத்து போட்டுலாம் இல்லைங்களா? ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல எந்த அழுத்தத்தின் பேரிலும் எந்த ஒரு விற்பனையும் செய்யவில்லை என்ற ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுலாம் இல்லைங்களா? இருந்தா தானே எடுத்து போடுறதுக்கு. அப்படி ஒரு வேளை உணர்ச்சி வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது எசகு பெசகா எக்கு தப்பா ஏடா கூடமா பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் பாருங்க ஒட்டுமொத்தமான ஃபைல்ஸும் வெளியே வந்திருக்கும். நாங்க சொல்லலங்க, ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, மோடி அவர்களின் கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். அதற்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம். அந்த அழுத்தத்திற்கு பிறகுதான், அந்த அழுத்தத்தின் பேரிலாம் பாருங்க அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இதை போல சொல்லிட்டாரு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்களே தவிர, எங்க ஜெய்சங்கர் சார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பொய்யா சொல்றாருங்க. அவரு அந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தம் நடக்கவே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல் தான் நடந்திருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிவருவதற்கு முன்பாக 50% 50% வரியை இந்திய பொருட்களின் மீது அமெரிக்காவில் ட்ரம்ப் விதிச்சிருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த 50% வரி என்பது அல்ல 50% 25% எதுக்காக? ரஷ்யா கிட்ட தானே அளவுக்கு அதிகமா என்ன வாங்குறீங்க. நீங்க என்ன வாங்குற அந்த காசை வச்சுதான் வார்ல, உக்ரைன் ரஷ்யா வார்ல அதிகமா ரஷ்யா அந்த காசை யூஸ் பண்ணுது. அதை முடக்கணும்னு சொன்னா உங்களை நாங்க தடுக்கணும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ரஷ்யா கிட்டவே தொடர்ந்து ஆயில் அளவுக்கு அதிகமா வாங்கினே இருக்கிறீங்க. அதனால தான் பாருங்க, எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்திய பொருட்களின் மீது அமெரிக்க அரசு 50% வரியை விதிக்கும். அந்த 50% வரியில் 25% நீங்க ரஷ்யா கிட்ட தொடர்ந்து ஆயில் வாங்கினே இருக்கிறீங்கன்றதுக்காக தண்டனை வரி 25%. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த பொருட்களை நீங்க ஏற்றுமதி செய்தாலும் அது விற்பனைக்கு வரும்பொழுது, உதாரணத்துக்கு 100 ரூபாயாக இருந்தால் அமெரிக்காவுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் 50 ரூபாயும் சேர்த்து 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று 50% வரியை விதிக்கிறாங்க. அந்த பக்கம் நமது நாட்டோட பொருட்களின் மீது அமெரிக்காவில் அளவுக்கு அதிகமான வரியை விதிச்சு ரேட்டை ஏத்துறாங்க. இந்த பக்கம் பாருங்க, அமெரிக்காவிலிருந்து நமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் அமெரிக்காவோட விலை உயர்ந்த மதுபானங்களோட வரியின் அளவை குறைக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து நமது நாட்டில் இறக்குமதி செய்யும் வேற ஏதாவது ஒரு நல்ல பொருட்களுக்கு வரியை குறைக்க கூடாதா? விலை உயர்ந்த மதுபானம் ஒரு பக்கம் டாஸ்மாக்னு கதறுவாங்க, இன்னொரு பக்கம் மது விலக்குன்னுவாங்க. ஆனா பாருங்க, விலை உயர்ந்த மதுபானங்களை இறக்குமதி செய்வதற்கு வரியோட அளவை குறைச்சி விற்பனையை அதிகரிக்கணுமா? இப்படி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் விலை உயர்ந்த மதுபானங்களோட வரியின் அளவை குறைத்து விற்பனையை அதிகரிக்கிறதும் இவங்க தான். ஐயோ, திமுக தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான லிக்கரை விற்பனை பண்றாங்களேன்னு நாடாளுமன்றத்தில் வேமா சூசோ இல்லாம கதறதும் இவங்க தான். 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது. இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். The party with which he is in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there.
ஒரு பக்கம் கதறினே, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு மதுபானங்களுக்கு கதவை தந்து விடுவாங்க. சரி, அது ஒரு ஓரமா கதவை தந்துட்டு போட்டோம். இப்போ வரி என்னப்பா, என்ன 50% வரி ட்ரம்ப் விதிச்சது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? அதை 18% மாத்திருக்காரு. 32% குறைக்கப்பட்டிருக்கு. ஒரேடியா 32% நெகோசியேட் பண்ணி குறைச்சிருக்காருன்னு சொன்னா, அப்போ எங்க ஜியை பார்த்து ட்ரம்ப் பயப்படாமையா குறைச்சிருப்பாரு? இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? படிங்க, படிச்சு பாருங்க, தெரியும். 50% போன வாரம், இந்த வாரம் 18% வேமா சூசோ இல்லாம எடுத்துன்னு வருவாங்க. ஆனா பாருங்க, இந்த 50% மாறி 18% மாற்றியதற்கு பின்னணியில் இருப்பது தான் பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, நமது நாட்டை ஒட்டு மொத்தமா வித்துட்டான்னு சொல்லி, அந்த விற்பனை செய்யப்பட்டதுதான் இதனுடைய பின்னணின்னு சொல்லப்படுகிறதே. இது வரைக்கும் சொல்லப்படுகிறதே, சொல்லி கேள்விப்பட்டமே, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, செவியோர செய்தி, செவி வழியாக வந்த நியூஸ் அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாருங்க, இன்றைக்கு ஆதாரபூர்வமாக ஒட்டுமொத்தமா கிழிஞ்சு போச்சு. முகத்திரிய சொல்றோம், கிழிஞ்ச முகத்திரிய சொல்றோம். யாருகிட்ட கேட்டாலும், மிஸ்ரா கிட்ட கேட்டா அப்படியா எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்களா, அது பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. பியூஷ் கோயல் கிட்ட போயிட்டு கேட்டா, எங்கிட்ட இதெல்லாம் கேட்கறீங்க? வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதெல்லாம் பதில் சொல்லும். சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை விடுங்க. நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம், அது குறித்து உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்கிறோம். என்ன ஒப்பந்தம் சொல்லுங்க. என்னென்னமோ சொல்றாங்களே, அடகு வச்சுட்டாங்க, வித்துட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஆனா இருந்தாலும் பாருங்க, 3 முறை நான் போயிருந்தேன். இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்ற சமயத்தில் நான் 3 முறை போயிருந்தேன். ஆனா பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அது சம்பந்தமாக உங்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரியப்படுத்துவாங்க. என்னையா பந்தாடுறீங்க? பந்து தான் ஆடுவோம். எங்க கிட்ட கேட்டா, நாங்க போனோம், வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்ற சமயத்துல போனோம், 3 முறை போயிட்டு வந்தோம், விசிட் பண்ணோம். ஆனா பாருங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நிதி அமைச்சர் மேடத்துக்காக தெரியுமா, நம்ம பெட்ரோல்ல எவ்வளவு எத்தனால் கலக்குறாங்க அப்படின்னு பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்டவே இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில்லை. அது குறித்து பிரஸ் மீட்ல கேட்டா, கேட்டு சொல்றேன், கட்டாயம் நான் கேட்கறேன், விடமாட்டேன். அடுத்த முறை நான் என்றைக்காவது ஒரு நாளாவது பெட்ரோலியத்துறை அமைச்சரை நாங்க பார்த்தா கேட்போமே, எவ்வளவு சதவீதம் எத்தனால் கலக்கப்பட்டிருக்கு, அதன் மூலமாக எவ்வளவு குறைக்க முடியும் பெட்ரோல் விலையிலிருந்து நான் கேட்பேன். அப்போ இது வரைக்கும் கேட்கலையா? இனிமே தான் கேட்போம். இப்பதானே சொன்னீங்க நீங்க, நம்ம நாட்டில் பெட்ரோல் எத்தனால் கலக்கப்படுகிறதுன்ற உண்மையை நீங்க இப்பதானே சொல்றீங்க. எங்களுக்கு தெரியாது. இதற்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணி கேட்கறோம்னு சொல்லுவாங்க, வேமா சூசோ இல்லாம. அவங்க கிட்ட போயிட்டு கேட்டா அவங்களுக்கும் தெரியாதுன்னு வாங்க. மறுபடியும் மிஸ்ரா தான் ஃபர்ஸ்ட் கூட சொல்லியிருந்தோம். மிஸ்ரி அவர்கள், சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. விக்ரம் மிஸ்ரி அவர்கள், வெளியுறவுத்துறை செயலாளர், மறுபடியும் அவர்கிட்டயே கேட்கறாங்க, என்னங்க இந்த எண்ணெய் வாங்குவது சம்பந்தமாக இனிமே ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்களே, அப்படியெல்லாம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலங்க. நமது இந்தியாவின் எரிசக்தியோட தேவை என்பது 80 முதல் 85%. அவை அனைத்தும் இறக்குமதியை மட்டுமே சார்ந்துள்ளது. இந்த அளவுக்கு தேவைப்படுகின்ற அந்த எரிசக்தியோட தேவையே ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்து இருக்காது. எது சார் ரஷ்யாவை சொல்றீங்களா? ரஷ்யான்னு சொல்லங்க, ஒரே ஒரு நாட்டை சார்ந்து மட்டுமே இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஒப்பந்தம் அப்படி வாங்கக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு போடப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் தனியார் பிரச்சனைங்க. அதெல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? டைரக்டா அரசு கொள்முதல் பண்ணுங்களா? அரசு தலையிடுதுங்களா? இது எல்லாமே தனியார் எண்ணெய் நிறுவனம் சம்பந்தப்பட்டது. கொள்முதல் செய்வது முதல் இந்த விலையை நிர்ணயம் செய்வது வரை எல்லாமே பாருங்க, இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறுவது எல்லாமே தனியார் மூலம். அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்க கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்தது உங்களுக்குங்களா இல்ல தனியாருக்கா? கேட்பாங்க இல்லைங்களா? எதை குறித்து கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்க. யார்கிட்டங்க? இல்லைங்க, வந்த 11 வருஷமா எதை குறித்து கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்கன்னு அவருன்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. டைவர்ட் பண்ணி அடுத்தவங்களை கை காட்டியே. திடீர்னு யார்கிட்ட கேட்கறது? யார்கிட்டன்னு சொன்னா அவர்கிட்ட கேளுங்க நீங்க. சரி, பியூஷ் கோயல் அவர்கள்கிட்ட கேட்டா, ஐயோ, இது சம்பந்தமாகலாம் பாருங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த வர்த்தக ஒப்பந்தம் சமயத்தில் நீங்க போயிருந்தீங்களா? போனேன்னு சொல்றேன் நான் தான். மறுபடியும் திரும்ப என் கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கேட்காதீங்க. 3 முறை போனேன். 3 முறை வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்ற இடத்துக்கு போனேன், இருந்தேன், வந்தேன். ஆனால் என்கிட்ட எதுவும் தெரியாது சார். வாய் கொள்ளாமையாவது சொல்லுங்க சார், என்கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் போயிட்டு கேளுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்டா எதுங்க, இல்லைன்னா தனியார் கிட்ட எதுங்க, இதெல்லாம் என்னங்க உங்களுக்கும் வாய் கொள்றது? தனியார் கிட்ட போய் கேளுங்க. இந்த எண்ணெய் கொள்முதல் சம்பந்தமாக எல்லாமே பாருங்க, அரசு தீர்மானிக்க கூடாது, அரசு தீர்மானிப்பது இல்லை, இது எல்லாமே தனியார் வசம் உள்ளது. இப்படியே தான் சொல்றாங்க. எதை குறித்து யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுங்க. சரி, அவங்க ஒன்று சொல்ற, அந்த அவங்க ஒன்று யார், அந்த அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் கேட்டா மறுபடியும் எங்க திருப்பி அமைச்சிருந்தாங்களோ அங்கேயே அனுப்புறாங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்ட்டு. சரி, என்னதான் நடந்தது அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணியில்?
திடீரென்று 50% வரியை எதற்காக 18% மாற்றி 32% குறைத்தார் என்றால், இந்த தண்டனை வரி 25% ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக என்ன வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அந்த காசை வச்சுதான் அவங்க வார்க்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்க இல்லைங்களா? அதுக்காக விதிக்கப்பட்ட அந்த 25% வரியை எதுக்காக குறைக்கிறாரு? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை நாங்க நிறுத்திடுறோம். யார்கிட்ட வாங்குவீங்க? நீங்க சொல்ற இடத்துல வாங்குறங்க, உங்ககிட்ட கூட வாங்குறங்க, இருந்தா கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். என்ன மட்டும் கிடையாது, அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி, இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களைத்தான் நீங்க இனிமே யூஸ் பண்ணணும். பண்றங்க, யூஸ் பண்றோங்க. என்னங்க இது? அமெரிக்காவுக்கு வருவதையே பெருமையா நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அமெரிக்காவோட பொருட்களே வீடு தேடி வருதுன்னு சொல்லும்போது வாங்காம இருப்பாங்களா? யூஸ் பண்ணாம இருப்பாங்களா? பெருமையா யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும்? பருப்புல இருந்து செருப்பு வரைக்கும், அப்புறம் ஆயில்ல இருந்து அரிசி வரைக்கும், ஒட்டு மொத்தமா இனிமே அமெரிக்காவிலிருந்து உங்க நாட்டுக்கு நாங்க ஏற்றுமதி பண்றோம் இல்லைங்களா, அதைத்தான் நீங்க இறக்குமதி பண்ணி நீங்க சாப்பிடணும். என்னங்க, அரிசியை நாங்க தானே உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம், எங்க கிட்ட தான் நீங்களே அரிசி வாங்கி நிக்கிறீங்க. இது என்ன புதுசா இருக்குது? அது போன வாரம் உங்ககிட்ட இருந்து நாங்க அரிசி வாங்கி அதை பொங்கி நாங்க சாப்பிட்டது போன வாரம். இப்ப நாங்க சொல்றோம், நீங்க இனிமே சாப்பிட வேண்டியது யூஎஸ் அரிசியே சாப்பிட சொல்லிடுறேன். யூஎஸ் அரிசி நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்காகவே அரும் பாடுபட்டு நம்ம கஷ்டப்பட்டு அமெரிக்கா கிட்ட ஃபைட் பண்ணி அமெரிக்காவோட குவாலிட்டியான அரிசியை உங்க வீட்டுக்கே தேடி கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார். ஆவலுடன் காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு விளம்பரம் பண்ணிடுறோம் டிவில, பேப்பர்ல. இப்பவே விளம்பரம் பண்ணும்போது உலக உத்தமர் நாங்க போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் உங்க விருப்பங்க, பெருமை தட்டிக்கங்க, யாருக்கு வேணும் உங்க பெருமை. அப்ப உலக உத்தமர் அயராது கடும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி ட்ரம்ப் கிட்ட இருந்து அரிசியை புடுங்கி உங்ககிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லுங்க. அடுத்து பருப்பு, அதையும் விளம்பரப்படுத்துங்க. அமெரிக்கா பருப்பு. இதற்கு முன்பாக நீங்க எந்தெந்த பருப்புலயே சாம்பார் வச்சிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பருப்புல நீங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட சாம்பார், குவாலிட்டினா குவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அயராது பாடுபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி அமெரிக்காவிலிருந்து பருப்பை கொண்டு வந்து உங்களுக்காக மக்களுக்காக கொட்டுகிறார். அந்த பருப்புல தான் நீங்க இனிமேல் சாம்பார் வச்சு குவாலிட்டியோட சாப்பிட்டு அமெரிக்கா மாதிரி நீங்க தெம்பா இருக்கணும். விலையை பத்திலாம் நீங்க கேட்க கூடாதுங்க. குவாலிட்டி வேணுமா, உங்களுக்கு விலை வேணுமா? நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பருப்பை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான விலை கொடுத்தாவது நீங்க அந்த பருப்பை வாங்கி சாம்பாராக்கி சாப்பிடணும். ஏன்னா குவாலிட்டி. இந்த குவாலிட்டிக்கு கேரண்டி கொடுக்கிறது யாரு? மோடிக்கு கேரண்டி. பாத்துக்கோங்க, உலக உத்தமரே கேரண்டி கொடுக்குறான்னு சொல்லும் போது அப்போ இந்த பருப்புக்கு பின்னணியில் இருக்கிற அந்த குவாலிட்டி எப்பேற்பட்ட குவாலிட்டியா இருக்கும். அதனால வாங்கி நீங்க சாப்பிடணும். எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விலைன்னு சொல்லும் போது ஞாபகம் வந்தது, நமது நாட்டோட மக்களின் தேவைக்காகவே பாருங்க, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அந்த பொருட்கள் அனைத்திற்கும் அரிசியிலிருந்து பருப்புலேருந்து செருப்புலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளவு. ஏங்க, இந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் அதை கூட எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? மக்களுக்காக. அமெரிக்கா வந்து மக்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு நாங்க கொண்டு வந்து கொட்டுறோம். அப்படி கொட்டுற எல்லா பொருட்களின் மீதும் அமெரிக்கா வரி போடுறாங்களா? அமெரிக்கா இல்லைங்க, நமது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் ₹1 கூட வரி கிடையாது. 0% டாக்ஸ். மோடிக்கு கேரண்டி. சின்னச்சி சொல்றீங்க, நமது நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கே நீங்க 18% 45% வரைக்கும் டாக்ஸ் போடுறீங்களே? ஆமா போடுறோம். அது நமது நாட்டில் உற்பத்தி தயாரிக்கிற பொருள். இது எங்கிருந்து வருது? ட்ரம்ப் கிட்ட இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வருது. எல்லாமே குவாலிட்டி. அந்த குவாலிட்டியான பொருட்கள் நீங்க யூஸ் பண்ணி நீங்களும் குவாலிட்டியா இருக்கணும்ன்றதுக்காக பாருங்க, பெரிய மனசு பண்ணி நம்ம அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களின் மீதும் விதிக்கப்படுகின்ற டாக்ஸ் 0%. ₹100 கூட வரி போட மாட்டீங்களா? 0% சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா ₹100 ₹101 பொய் எழுதுற கணக்கெல்லாம் பேசினுக்கிறீங்க? அமெரிக்கா பொருட்களுக்கு இந்திய அரசாங்கம் விதிக்கப்படும் டாக்ஸோட அளவு என்பது 0%. மோடிக்கு கேரண்டி. நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம 50% டாக்ஸ் போட்டாரு. அட போட்டாருப்பா, அது போன வாரம். அதான் அப்படி இப்படின்னு பேசி 32% கம்மி பண்ணிட்டு 18% இழுத்து மட்டும் இல்லைங்களா? நம்ம கேட்ட மாதிரி அவங்க 18% குறைச்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல வாங்கணும்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க வாங்குவோம். எந்த இடத்துல இருந்து என்ன வாங்க கூடாதுன்னு சொன்னா நாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல நாங்க என்ன வாங்க மாட்டோம். அமெரிக்காவிலிருந்து உங்க நாட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கப்படுகின்ற பொருட்களுக்கு டாக்ஸ் போடக்கூடாதுன்னா போட மாட்டோம். இது எல்லாமே எதுக்காக பண்றோம்? எல்லாம் நன்றி கடனுப்பா. சரி, அந்த நன்றி கடனோட அளவு வர்த்தகம் தான் எவ்வளவு சார்? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 லட்சம் கோடி அந்த அளவே பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற 4 வருஷம் ஆட்சி காலத்துல நீங்க எப்படியாவது 8 லட்சம் கோடிக்கு நீங்க பிசினஸ் பண்ணி கொடுத்துணும்னு சொன்னாங்க. நாங்களும் பாருங்க, நன்றி கடனுக்காக 8 லட்சம் கோடி என்னப்பா பெரிய பணமா? தப்பு கிடையாது. நீங்க அனுப்புங்க சார். ஒவ்வொரு வருஷம் 2 லட்சம் கோடி பொருட்களை நீங்க அனுப்புங்க. நான் எப்படியாவது வித்துடுறேன்.
मोदी की गारंटी। ஜி இதெல்லாம் தப்பு இல்லையா ஜி? நீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முந்தின வருஷம் கூட நீங்க எடுத்து பாருங்க, யாரோட தேவை யாருக்கு தேவையாக இருந்தது என்று. நம்ம ஏற்றுமதியோட அளவு அவங்களுக்கு தேவையாகி அவங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டதா, அல்லது அவங்களோட ஏற்றுமதி நமக்கு தேவையாக இருந்ததா? இந்த ரெண்டு வர்த்தக அளவை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தெரியுமே ஜின்னு சொல்லி இந்த ரேஷியோ எல்லாம் ஏன்பா எடுத்து போடுறீங்க? இதெல்லாம் நன்றி கடன் செலுத்துவதற்கு முன்பாக போன வாரம். இப்பதான் நன்றி கடன் செலுத்தணும் இல்லைங்களா? 50% கம்மி பண்ணி 18% ஆக்கிறதுக்கு நம்ம தான் நன்றி கடன் செலுத்தணுமே. அதுக்காக பாருங்க, உலக உத்தமர் பேச்சை கேட்டு இனிமே நீங்க வாங்குற எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, பருப்புல இருந்து செருப்புல இருந்து ஆயில இருந்து அரிசி வரைக்கும் எல்லாமே யூஎஸ்ல இருந்து வாங்குங்க. எல்லாத்தையும் வாங்கி ரொம்ப ஏழை நாடாக இருக்கிற அந்த நாட்டை உயர்த்துவதற்கு 2 லட்சம் கோடி வியாபாரத்தை அவங்களுக்கு பெருக்கி கொடுங்க. मोदी की गारंटी। இங்க இருந்து யூஎஸ்க்கு கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கி செலவெல்லாம் பண்ணி அங்க போயிட்டு அந்த நாட்டோட அரிசி பருப்பை பொங்கி சாப்பிடுறத விட, அட எந்த ஒரு செலவு இல்லாம அங்க இருந்து டைரக்டா உங்க வீட்டுக்கு வருது அரிசி பருப்பு, பொங்கி சாப்பிடுங்களேன்ப்பா. அமெரிக்கா பருப்பு, அமெரிக்கா அரிசி, அமெரிக்க செருப்பு, அமெரிக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படி இப்படின்னு வாங்கி, அமெரிக்க ஆயில் அதையும் தேய்ச்சிக்கங்க. வாங்கி தேய்க்கும் போது நம்ம நாட்டில் முடி கருப்பாகிற மாதிரி இருக்குமா, இல்ல அவங்க நாட்டோட கலர் மாதிரி ஆயிடுமா? அதை நாங்க வேணா கேட்டு வேணா சொல்றோம்ப்பா. இப்போதைக்கு பாருங்க, ஆயில் உட்பட எல்லாத்தையுமே வாங்கி நீங்க தேய்ச்சி சந்தோஷமா இருங்க, தப்பு கிடையாதுங்களே. அப்போ இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்று தான் பாருங்க அப்படி இப்படின்னு பேசி இந்த டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அமெரிக்க பொருட்களுக்கு 0% டாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? சரி, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணியில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. என்ன அழுத்தம்பா? என்ன அழுத்தம்? ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, அந்த அழுத்தமா எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? அது ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம் கழுதை. இல்லங்க, அந்த அழுத்தம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு போறீங்க நாடாளுமன்றத்தில். சொல்லுவோம் சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து சொல்லுவோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்பதானே ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 30 லட்சம் பக்கம். இன்னும் 35 லட்சம் பக்கம் வெயிட்டிங் இருக்கு இல்லைங்களா? அந்த 35 லட்சம் பக்கம் வெளிவந்து பாதி ரகசியம் வெளியே வந்த மாதிரி ஒட்டுமொத்த ரகசியம் வெளியே வந்த பிறகு வந்து பேசுவோமே. என்ன இப்போ? ஆமா, அழுத்தம் தான் கொடுத்தாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க? உங்களால எங்களை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போட்டீங்க இல்லைங்களா? இன்னும் 5 வருஷம் ஆட்சி இருக்கு இல்லைங்களா? அந்த 5 வருஷம் ஆட்சி வரைக்கும் இப்படிதான் நடக்கும். என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. मोदी की गारंटी। இப்ப புரியுதுங்களா? அடகு வைக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக விற்று விட்டார்கள் அப்படின்ட்டு ஓப்பனாகவே நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் சொன்னார்னு சொல்லி, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருக்கிற அந்த பிரச்சனை அழுத்தம் எல்லாமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அழுத்தம் தான் என்று பரவலாக நாடு முழுக்க பேசப்படுகிறது. இல்ல இந்த மாதிரி ஒரு வர்த்தக ஒப்பந்தம்லாம் எதுவுமே நடக்கல, ட்ரம்ப் பேசுறதெல்லாம் பொய், எனக்கு எந்த ஒரு அழுத்தம் யாரும் கொடுக்கல, எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நான் அடிபணியவில்லை அப்படின்ற ஒரு உண்மையை ஓப்பனா ஒரு பிரஸ் மீட் வரைக்கும் வச்சதே கிடையாது நம்ம நரேந்திர மோடி அவர்கள். நாடாளுமன்றத்திலே வந்து சொல்லுங்க, ஓப்பனாவே ட்ரம்ப் பெயரை குறிப்பிட்டு அவர் பேசுறதெல்லாம் பொய்யுங்க, எங்களுக்குள்ள எந்த ஒரு அழுத்தம் கொடுத்து எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறவே இல்லை, அவங்க சொல்ற எத்தனை நான் கையெழுத்து போடவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் கோடி இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து இங்க இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு நாங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லுங்க. ட்ரம்ப் போய் சொல்றான்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. Boris just gotten back from India. What were the conversations like with Prime Minister Modi and the other? I think they were great. He reported to me that you're great. He's a great man, you know. Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? But you have to understand, I've watched India for years. It's an incredible country. And every single year you'd have a new leader. I mean, some would be in there for a few months, and this was year after year after year. And my friend has been there now for a long time, and he's assured me there will be no oil purchased from Russia. And he's assured me there will be no oil purchased from Russia. I don't know, maybe that's a breaking story. Can I say that? Would you say? There will be no oil. He's not buying his oil from Russia. It started. You know, you can't do it immediately. It's a little bit of a process. But the process is going to be over with soon. இப்படி ஃப்ரெண்டு தான் சொல்லியே கூடவே இருந்துகினே பாருங்க, எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்படி சொல்ற ட்ரம்ப் அவர்களுக்கு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் நேரடியாக அவர் பெயரை குறிப்பிட்டு பதிலடி கொடுத்துருக்காங்களா? கொடுத்ததே கிடையாது. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இது என் நாடு, என் விருப்பம். இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டே அவுட் ஆஃப் இந்தியாஸ் பிசினஸ். எங்க இந்தியாவோட விஷயத்துல இருந்து நீ வெளியவே இருன்னு ஓப்பனா சொன்னாங்களே. I believe that it is not the task of any one country to say to another what they should do, even if it is a question of health. It is my duty to put the situation in my country and its neighborhood. It is my assessment of the situation to the leaders of the country I live in. It is for them then, with their own assessment and what they hear from me, to make up their minds
what they think about it and what they should do about it. அதே மாதிரி கெத்தா சத்தமா நீ யார்யா எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு, எங்க நாட்டோட விஷயத்துல இருந்து விவகாரத்துல இருந்து நீ வெளியே நில்லு, சற்று தள்ளியே இந்த தூரமா இருந்து வேடிக்கை பாருணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பெயரை குறிப்பிட்டு பதிலடி கொடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கவே மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, அழுத்தம்னு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அழுத்தம் மட்டும் கிடையாதுங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருக்கிற அழுத்தம், இன்னொரு அழுத்தம் பெகாசஸ் என்கின்ற ஒரு அழுத்தம். இந்த 2 அழுத்தத்தை குறித்தும் நாளைய தினம் வெளியிடும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமாக இவங்களோட அழுத்தம் எந்தெந்த வகையெல்லாம் பாருங்க அமெரிக்கால மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாளைக்கு வெளியிடும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமா ஆதாரப்பூர்வமாக பார்க்க போறோம். இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்தும் அழுத்தம் கொடுத்ததை குறித்தும் நீங்க ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. நாளைய தினம் வெளியிடும் காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.